அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உச்சகட்டத்துல போர் இருக்கிற இந்த நேரத்துல உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு. என்ன விஷயம்னா, அமெரிக்கன் மிலிட்டரியோட ஹெட் குவார்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பென்டகன். அந்த பென்டகன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது இல்ல, எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப்பை ஏமாத்துறாங்கன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்லைங்க. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி, வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு அமெரிக்காவோட மிலிட்டரி வந்து தப்பான தகவல்களை கொடுத்திருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்கால டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோல கடைசியில இன்னும் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வராத பல அரிய விஷயங்களை நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் போர் 8வது வாரமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த போர் நடந்துட்டு இருக்க நேரத்துல அமெரிக்காவோட வார் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி பீட்டர் ஹெக்ஸேத் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா ஈரானை துவம்சம் பண்ணிடுச்சுங்க, ஈரான்ல இனி அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற ரேஞ்சில பயங்கரமா ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல ஒண்ணுமே கிடையாதுங்க, அவங்களோட மிலிட்ரி போச்சு, அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் காலி பண்ணிட்டோம், அவங்களோட நேவியை காலி பண்ணிட்டோம், ஈரான்ல அழிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் உண்மையிலே இருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட மிலிட்ரியில 3ல் 2 பங்கு அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரானோட ஏவுகணையோட எண்ணிக்கை வந்து பலாயிரக்கணக்கான ஏவுகணைகளை இன்னும் அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. உண்மையிலேயே நிஜம் வேற மாதிரி இருக்கிறப்போ ஏன் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு யோசனை பண்றப்போ இப்பதான் உண்மை வெளியில வந்திருக்கு. என்ன விஷயம்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் காலையில டெய்லி 8 மணிக்கு ஃபாக்ஸ் நியூஸ் பார்ப்பாரு. ஃபாக்ஸ் நியூஸ் பார்த்துட்டு இருக்கப்பே பக்கத்துல பாத்தீங்கன்னா பென்டகனோட ஹையர் அபிஷியல் ஒருத்தர் வந்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்குமான இந்த வார பத்திய பிரீஃபிங் கொடுப்பாரு. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன செய்ய போறோன்ற மாதிரி டீடைல் எல்லாமே ஷேர் பண்ணும் போது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போகஸான விஷயங்கள், அதாவது இல்லாத விஷயத்த மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அதை சொல்றாங்க. அதாவது ட்ரம்ப்புக்கு அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, நம்ம மிலிட்ரி ஈரானை காலி பண்ணிடுச்சு, இந்த மாதிரியான ட்ரம்ப்புக்கு பிடிச்ச மாதிரியான தகவல்களை சொல்லி ட்ரம்ப்பை ஏமாத்தி இருக்காங்க. உண்மையை சொல்றதுக்கு பதிலா ட்ரம்ப்புக்கு பிடிச்ச மாதிரியான தகவல்களை சொல்லி அவரை கொஞ்சமா குசிப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையிலேயே நடக்குதுன்றத அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஜேடி வான்ஸோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பீட்டர் ஹெக்ஸேத் டொனால்ட் ட்ரம்ப்பை அப்படியே படம் பிடிச்சு வச்சிருக்காருங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன பிடிக்கும், என்ன சொன்னா பிடிக்கும், என்ன பேசினா பிடிக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே செய்யறாரே தவிர உண்மையான விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட அவர் கொண்டு போறதே இல்லைன்ற ஒரு வருத்தம் ஜேடி வான்ஸுக்கு இருக்கிறதா தகவல்கள் சொல்றாங்க. ஜேடி வான்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஈரான் போருக்கு ஆரம்பத்துல இருந்தே எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நபரா இருக்காரு. அதாவது ஈரான் கூட அமெரிக்கா செய்யற இந்த போர் வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அரப் கண்ட்ரிஸ்க்காக அமெரிக்காவோட பில்லியன் கணக்கான டாலர்களையும் அமெரிக்க ராணுவ வீரர்களையும் தேவையில்லாம நம்ம எதுக்கு பலி கொடுக்கணும், இந்த ஒரு எண்ணத்துல ஜேடி வான்ஸ் இருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது ஜேடி வான்ஸ் தான். அவரே அதை எதிர்க்க முடியாது இல்லையா. சோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட்டுதான் ஆகணும். சோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த போர் வந்து ஜேடி வான்ஸுக்கு பிடிக்காட்டையும் கூட டொனால்ட் ட்ரம்ப்பை ஆதரிச்சுதான் இவர் பேசுறாரு. இதை வெளிப்படையாவே டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, ஜேடி வான்ஸும் சொல்லியிருக்காரு. ஜேடி வான்ஸுக்கு இந்த போர்ல உடன்பாடு இல்லைன்ற விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்துற குழுவோட தலைவரா ஜேடி வான்ஸை டொனால்ட் ட்ரம்ப் அனுப்புறாரு. ஈரான் கூட அமெரிக்கா சமாதான பேச்சு நடத்துறதுக்கு பாகிஸ்தானுக்கு போனாங்க இல்லையா, அப்ப அவங்கள பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அந்த பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா, வான்ஸ், இந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா கிரெடிட் எனக்கு, ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதோட கிரெடிட் உனக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நக்கலா சொல்றாரு. அதாவது எப்படியாவது இந்த டீலை முடிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷரை டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வான்ஸ் கிட்ட போடுறாரு. நான் ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா பென்டகனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழக்கமா கொடுக்கிற ரிப்போர்ட் வடிவுல கொடுக்காம ஷார்ட்ஸ் டைப்ல சின்ன ஒரு வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ, இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி இந்த வீடியோவை போட்டு காட்டி தான் டொனால்ட் ட்ரம்ப்பை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஜேடி வான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. சோ நம்மளை போலவே டொனால்ட் ட்ரம்ப்பும் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாரான்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லையா.
சரிங்க, ஜேடி வான்ஸ் ஈரானுக்கு அமெரிக்காவுக்குமான இந்த போர்ல ஏன் இவ்வளவு கவலைப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமானது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட அரசியல் சட்டப்படி 2 தடவைக்கு மேல ஒருத்தர் வந்து பிரசிடென்டா இருக்க முடியாது. சோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுவே வந்து செகண்ட் டைம். சோ அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப்போட ரிபப்ளிகன் பார்ட்டி சார்பா யார் நிக்க போறான்னு கேட்டீங்கன்னா ஜேடி வான்ஸ் தான் நிக்க போறாரு. சோ டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்னெல்லாம் தப்பு செய்யறாரோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்க போறது யாரு? நம்ம ஜேடி வான்ஸ் தான். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிலிட்டரி தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து டொனால்ட் ட்ரம்ப்பை மிஸ்கேட் பண்ணி அவர் ஏதாவது தப்பு இந்த வரமா பேசி செஞ்சுட்டாருன்னா பழியெல்லாம் வந்து நம்ம மேலதானே விழ போகுது. இதுக்கான பாவத்தை நம்ம தானே சுமக்கணும்ன்ற மாதிரி ஜேடி வான்ஸ் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பாட்டுக்கு தப்பு தப்பா ஏதாவது செஞ்சு வச்சு என்னோட பிரசிடென்ட் கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கடான்றதான் ஜேடி வான்ஸோட கருத்தா இருக்கு. இதுக்குதான் ஜேடி வான்ஸ் இவ்வளவு தூரம் பயப்படுறாரு. அடுத்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல, கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலாக ஜேடி வான்ஸ் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போறாரு. டொனால்ட் ட்ரம்ப் செய்யற எல்லா தப்புக்கும் மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஜேடி வான்ஸுக்கு இருக்கு. இதுதான் ஜேடி வான்ஸோட மிகப்பெரிய கவலையா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பால நடக்கிற எல்லா அட்டகாசங்களுக்கும் அடுத்த தேர்தலில் மக்கள் முன்னாடி கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா ஜேடி வான்ஸுக்கு தான் இருக்கு. அதனாலதான் அவர் பதறிக்கிட்டு இருக்காரு. வடிவேலு சொல்லுவார் இல்லையா, ஏய் 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டரா மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்ற மாதிரி பல வருஷமா ஜேடி வான்ஸ் வந்து பிரசிடென்ட் கனவுல இருக்காரு. சோ அவரோட பிரசிடென்ட் கனவுல டொனால்ட் ட்ரம்ப் மண்ணள்ளி போட்டக்கூடாதுன்றதுதான் அவரோட கவலையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.